வண்ணத்திரை நிகழ்ச்சியில் காக்கா முட்டை. விக்னேஷ் ரமேஷ் இரு சிறுவர்கள் ஹீரோக்களா நடிக்க இவங்க கூட ஐஸ்வர்யா, ஜோ மல்லூரி, பாபு ஆண்டனி, ரமேஷ் திலக், யோகி பாபு, கிருஷ்ணமூர்த்தி, சிறப்பு தோற்றத்தில் சிம்பு நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைப்பில் மணிகண்டன் ஒளிப்பதிவு செய்து இயக்க இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க நடிகர் தனுஷ் மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன். இந்த படத்துடைய கதை, ரமேஷ் விக்னேஷ் இருவரும் ஹீரோக்கள்னு சொல்லியே கதையை ஆரம்பிப்போம். ரமேஷ் விக்னேஷ் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிகள். மரத்து மேல இருக்கிற காக்கா முட்டையை குடிக்கிறவங்க. இவங்க இருக்கிற குடியிருப்புக்கு எதிரே புதுசா ஒரு பீட்சா கடை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடையை திறந்து வைக்க வர நடிகர் சிம்பு பீட்சா சாப்பிட்றத பார்த்து இவங்களுக்கும் பீட்சா சாப்பிடணும்னு ஆசை வந்துருது. இந்த சிறுவர்கள் பீட்சா சாப்பிடணும்னு எடுக்கிற முயற்சியில பீட்சா கடையோடைய சூப்பர்வைசர் அண்ணன் விக்னேஷை அடிக்க அது யோகி பாபு மூலமா மீடியாவுக்கு போகுது. இதனால் பதட்டம் அடைகிற அந்த பீட்சா கடை ஓனர் பாபு ஆண்டனி சிறுவர்களை அழைத்து வந்து சிம்புக்கு கொடுத்த மாதிரியே மரியாதை கொடுத்து அவங்கள பீட்சா சாப்பிட வைக்கிறாரு. சிறுவர்கள் இறுதியில் பீட்சா சாப்பிட்டாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோடைய மீதிக்கா. சிறுவர்கள் விக்னேஷ் ரமேஷ் இருவரும் பீட்சா சாப்பிட வேணும்னு பணத்தை சேமித்து வைத்து இறுதியில் அது முடியாமல் போக அவர்களுடைய பாட்டியின் இறப்புக்காக அந்த பணத்தை தந்துவிட்டு ஏக்கமாக பார்க்கும் காட்சியில் நடிப்பு ஆழம். அம்மா ஐஸ்வர்யா, அரவணைக்கும் பாட்டி, இவர்கள் இருவரும் இவர்களின் வாழ்க்கை வாசமில்லாத அழகான வளமான பூந்தோட்டம். பாபு ஆண்டனி, கிருஷ்ணமூர்த்தி என்கோ இவர்கள் படித்த உலகம் தெரியாத புத்திசாலிகள். கலாசி, ஜோ மல்லூரி சின்ன திருடர்கள், ரமேஷ் திலக், யோகி பாபு இவர்களின் நடிப்பு காமெடியின் உச்சம். படத்தின் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் குமார், ஒளிப்பதிவாளர் இயக்குனர் மணிகண்டன். ஏழைகளின் சின்ன வீட்டில் இருக்கும் சுதந்திரமான சந்தோஷத்தை வானமும் பூமியும் நிரம்பும் அளவுக்கு காட்சிகள் ஆக்கியிருக்காரு. பணக்கார பையன் ஆசையாக தரும் எச்சில் பீஸாவை வாங்க வேண்டாம் என்று அண்ணன் விக்னேஷ் தம்பி ரமேஷிடம் சொல்லி அழைத்து வரும் காட்சி ஏழைகளின் சுயமரியாதை பளிச்சென்று காட்டுகிறது. நிலக்கரியை ஜோ மல்லூரி எடுத்துக்க சொல்லும் போது திருட சொல்றீங்களான்னு விக்னேஷ் கேட்க, நான் திருட சொல்ல எடுத்துக்க சொல்றேன்னு ஜோ மல்லூரி சொல்லும் வசனங்கள் பொது உடைமை தத்துவத்தை பிரதிபலிக்கிறது. ஏழைகள் தேவைக்காக எடுப்பது திருட்டாகாதுங்கிற சிந்தனையும் ஞாபகப்படுத்துது. இப்படி வசனங்களால் வாழ் வீசியதோடு மட்டுமில்லாமல் இறுதியில் கிளைமேக்ஸில் ஆயா சுட்ட தோசை மாதிரி பீஸாவோட டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி தமிழர்களின் எல்லா சுவையும் கௌரவப்படுத்தியிருக்காரு. மொத்தத்தில் காக்கா முட்டை கலகலப்பு கோட்டை.